சார் நீங்க இன்னைக்கு இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திமுக இன்று டெல்லியில் நடத்தி இருக்கக்கூடிய போராட்டம், சுப்ரீம் கோர்ட் வந்து கவர்னர் மாளிகையை நோக்கி கவர்மெண்ட்டை நோக்கி எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகள், நீங்க வந்து திரும்ப நிறைவேற்றி அனுப்பப்பட்ட மசோதாக்களை திருப்பி அனுப்பலாமா, ஏன் அனுப்புனீங்க, யாருக்கிட்ட எல்லாம் நீங்க வந்து கன்சல்ட் பண்ணீங்க அப்படிங்கறதெல்லாம் கேட்டிருக்கிறாங்களே. அப்படி ஏதாவது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கவர்னர் மாளிகை யாருக்கிட்டாச்சும் கன்சல்ட் பண்ணிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இப்ப ஆளுநர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு டீம் ஆஃப் செக்ரட்டரிஸ் இருக்காங்க. ஒரு பில் பாஸ் பண்ணும் போது சொல்லுங்க சார். இல்ல இல்ல நீங்க சொல்லி முடிங்க சார். அதாவது ஒரு பில் பாஸ் ஆகுது அப்படின்றப்போ அந்த பில்ல வந்து நம்ம வந்து அதனுடைய நுணுக்கங்கள் என்ன, இப்ப வந்து வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில உலகம் முழுவதும் இப்ப வியட்நாம் போன்ற நாடுகளே வளர்ந்து வந்து கொண்டு இருக்க டெவலப்பிங் நேஷன் ஆயிட்டாங்க. வியட்நாம் போன்ற நாடுகளே அந்த பட்டியல வந்துட்டாங்க. அண்டர் டெவலப்டு கண்ட்ரில இந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து வந்தாச்சு. இந்தியா போன்ற நாடுகளோட கம்பீட் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து சட்ட நுணுக்கங்கள், செயல்முறைகள், அதாவது செயல்முறை நடைமுறை பழக்கங்கள், இதையெல்லாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அதை வந்து ஒரு பில் பாஸ் ஆகுதுன்னா அந்த பில்லுக்கான நுணுக்கங்கள் என்ன அப்படின்றத கவர்னர் தெரிஞ்சுக்கிட்டு கையெழுத்து போடக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு சூழ்நிலை உருவாகி இருக்கு. இப்ப சாதாரணமா நீங்க ஒரு கார்பரேஷன் ஸ்கூல் டீச்சர் எடுத்துட்டு ஹெட்மாஸ்டர் டீச்சரை போய் எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆன்லைன் சிஸ்டம் வந்துருச்சு. அவங்க எப்ப எத்தனை மணிக்கு பஞ்ச் பண்றாங்க அது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடு கார்பரேஷன் மாநகராட்சி பள்ளிகள் எங்க எடுத்துக்கிட்டாலும், கவர்மெண்ட் பள்ளிகள் எங்க எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் ஒரு கையெழுத்து போடுறாங்கன்னா அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி அவங்க வர்றாங்க. அதே மாதிரி கவர்னர் என்றவர் வந்து ஒரு பொறுப்பான ஒரு பதவியில இருக்கக்கூடியவர், அதாவது மத்தியத்துக்கும் மாநிலத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய பாலமாக செயல்படக்கூடியவர். மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் ஆகட்டும், மாநில அரசு கொண்டு வந்த திட்டங்கள் ஆகட்டும், அதை வந்து ஒரு வடிவமைப்பு ஒரு செயல்முறை திட்டத்தில் கொண்டு வருவதற்கு மக்களுக்கு பலனளிப்பதற்காக அவர் கையெழுத்திடுகிறார். அதற்கு முன்பாக அந்த கோப்புகளை சரிபார்ப்பது அவராக சரிபார்ப்பார், இல்லதான் அவங்க செக்ரட்டரி சரிபார்த்து சொல்லுவாங்க. இதுல வந்து இந்த மாதிரி நுணுக்கங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நோட் போட்டு அனுப்புவாங்க. அதுக்கு அவர் கையெழுத்து போடலாம், போடாம போலாம். அதுக்கான டிஸ்கிரிட்டரி பவர்ஸ் அவருக்கு இருக்கு அப்படின்றத நான் பாக்குறேன். அதாவது பெஞ்ச் காம்ப்ரமைசிங் ஜேபி பரித்வாலா அண்ட் ஜஸ்டிஸ் மகாதேவன், அதாவது இந்தியன் அட்டார்னி ஜெனரல் ஆர் வெங்கட்ரமணி வந்து எதுக்காக வந்து கேட்டுக்கிறாங்க, இந்த நேம் ஆஃப் ரிப்பஞ்சன்சி அப்படின்னு சொல்றாங்க. ரிப்பஞ்சன்சின்னு சொல்லும் போது அதை வந்து நுணுக்கங்களை ஆராய்ந்து கொண்டு அவர் கையெழுத்திடுவதாக தான் தெரிகிறது. முன்பெல்லாம் இருந்தக்கூடிய கால சூழ்நிலை வேறு, அப்பொழுது இருந்த ஜனத்தொகை வேறு, சட்ட நுணுக்கங்கள் வேறு, செயல்முறைகள் வேறு, டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. இன்னைக்கு என்ன நடைமுறைக்கு கொண்டு வரணுமோ மக்களுக்கு பலனளிக்குமா இல்லையா, அதனால சாதக பாதகங்கள் என்ன அப்படின்ற உன்னிப்பாக கவனித்து செயல்படக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு கவர்னர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அது யாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு சாதாரண விஏஓவை எடுத்துக்கிட்டா கூட அவர் வந்து அக்கௌண்டபிலிட்டிக்கு வருவார் அப்படின்றத நான் பாக்குறேன். எதிர்காலத்துல கோர்ட் வந்து கேட்கும், நீங்க எதனா கையெழுத்து போட்டீங்க, ஏன்னா அந்த மாதிரியான சூழ்நிலைகள் டெவலப் ஒரு உருவாகக்கூடிய வளர்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலையில இருக்கு. நாளைக்கு எந்த ஆபீசரும் வந்து நான் கையெழுத்து போட்டேன் போனேன் ரிட்டையர் ஆயிட்டா எனக்கு பதில் சொல்ல முடியாதெல்லாம் சொல்ல முடியாது. நாளைக்கு ரிட்டையர் ஆன கூட கூப்பிட்டு கேட்கக்கூடிய சூழ்நிலைகள், சட்ட நுணுக்கங்கள் மாறக்கூடிய காலகட்டத்துல நம்ம இருக்கோம். ஆகையால கவர்னர் சார் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் சார். இதுவரை இந்திய அரசாங்கத்தினுடைய வரலாற்றுல, நீதித்துறை வரலாற்றுல கவர்னரை தான் கேள்வி கேட்டிருக்காங்களே தவிர ஏன் கையெழுத்து நீங்க இன்னும் போடலன்ட்டு, நீங்க ஏன் கையெழுத்து போட்டீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கக்கூடிய நிலைமை வரும்னு சொன்னீங்க பாருங்க சார். ஏன் கையெழுத்துக்கு நீங்க போட்டீங்க அப்படின்ட்டு வந்து கோர்ட் கேட்டுரும் அப்படிங்கறதுனால அவரு பார்த்து பண்றாருன்ட்டு. அதாவது நீங்க சார் அதுக்கு நீங்க உதாரணமா என்ன சொல்றீங்கன்னா, ஒரு சாதாரண அரசு ஊழியர் வந்து எவ்வளவு ஜாக்கிரதை உணர்வோடு சட்ட விழிப்புணர்வோடு செயல்படுவாரோ அப்படி கவர்னர் செய்யறாருங்கிறீங்க, கரெக்டா? ஆமாமா, எல்லாம் இப்போ சாதாரண விஏஓவே பயப்படுறாங்க சார் ஒரு கையெழுத்து போடுறா. இப்ப நீங்க வந்து ஒரு எனக்கு ரீசெண்டா ஒரு ரெவென்யூ துறையில ஒரு பிரச்சனை சார், விஏஓ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பயப்படுறாரு சார். கையெழுத்து போடாம இருக்கிற கவர்னர் யாரை பார்த்து பயப்படுறாரு சார்? சார் அதாவது அவருடைய ஒரு
நிர்வாக ரீதியான பொறுப்பு தன்மையை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறார் அப்படின்றத நான் பாக்குறேன். பயப்படுறாரு நீங்க? அதான் பயம் இல்ல சார். அதாவது பயம்ன்றது என்னது, ஒரு பொறுப்புணர்ச்சி சார். இப்போ நீங்க வந்து இப்போ விவாத மேடைக்கு நான் சொல்லி முடிச்சுறேன். அதாவது நான் ஒரு விவாத மேடைக்கு கமிட் ஆகுறேன், இவ்வளவு நேரம் டிலே ஆகி போச்சு நான் ஜாயின் பண்றதுக்கு, எனக்குன்னு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கு. நாளைக்கு நீங்க வந்து கூப்பிட்டீங்கன்னா சொல்லுவீங்க, அவர் அப்படித்தான்ப்பா, அவர் வந்து டிலே பண்ணிடுவாரு, இல்லைன்னா வரமாட்டேனாரு, போன் எடுக்க மாட்டாரு சொல்லிடுவீங்க. அந்த மாதிரி பய உணர்ச்சின்றது ஒரு பொறுப்பு உணர்ச்சியை வைத்துதான் அந்த பய உணர்ச்சி. என்னடா நம்மளை கூப்பிட்டாங்க, அது நம்ம மதிப்பு கொடுக்கலன்னு நம்ம நாளைக்கு சொல்லிடக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் நம்ம வந்து உடனடியா அந்த பவர் பிடிச்சு எல்லா பிரச்சனைகளும் இருந்தாலும் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த விவாதத்துல கலந்துகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அது மாதிரி அந்த பொறுப்பு உணர்ச்சி தான் நான் சொல்றேன். அந்த பொறுப்பு உணர்ச்சி இன்னைக்கு வந்து வளர்ந்து கொண்டுதான் இருக்குது. யோசிச்சுதான் எல்லா இடத்துலயும் கையெழுத்து போடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பொதுவா இவங்க வந்து பாத்தீங்கன்னா 2G வழக்குல வந்து ராஜா அவர்களே கையெழுத்து போட்டு அந்த லைசன்ஸ் கொடுத்துட்டு பிரதம மந்திரி கையெழுத்திட வேண்டாம் என்ற கோர்ட்ல வந்து ஆர்கியூ பண்ணக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இப்ப கிடையாது. அதனால எந்த ஒரு கோப்பாக இருந்தாலும் யார் கையெழுத்திட்டாலும் அதற்கான பொறுப்புணர்ச்சி அவர்களை சாரும். எனக்கு தெரிஞ்சு எதிர்காலத்துல அக்கௌண்டபிலிட்டி ஆக்ட் அப்படின்னு கூட வரலாம் அப்படின்றத நான் பாக்குறேன் சார். அதாவது நீங்க சொல்லுது என்னன்னா, ஒரு மாநில சட்டமன்றம் கவனிக்காததை எல்லாம் கவனித்து பார்த்து இதனால எதிர்காலத்துல நம்மள ஒரு கேள்வி கேட்டுருவாங்க அப்படிங்கறதுனால கவர்னர் அதுக்கு ஒப்புதல் கொடுக்காம இருக்கிறாருன்னு சொல்றீங்க. ஆமா சார், கண்டிப்பா. இப்ப நீங்க இன்னைக்கு கேள்வி கேட்கறீங்கல்ல, மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சிகளை நீங்க என்ன சொல்றீங்க, நாகாலாந்துலயும் திரிபுராலையும் இவரை வந்து துரத்தி அடித்தாங்க, சார் குளறுபடிகள் பண்ணிட்டாரு அப்படின்னு தானே நீங்க அவர் மேல குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். தொடர்ந்து அவர் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன, என்னைக்கு அவர் வந்து இந்த கவர்னர் பதவிக்கு வரப்போகிறார் என்று அறிவித்தார்களோ அன்றைக்கே முதல் முறையாக திருமாவளவன் அவர்கள் அவரை பற்றி தெளிவாக பேட்டியது. அதெல்லாம் அரசியல் விமர்சனத்தெல்லாம் விடுங்க சார். இன்னைக்கு வந்து இது சார் சட்டப்பூர்வமான கேள்விகளை கேட்டு சார். இங்க பாருங்களேன், கவர்னர் மாளிகைக்கு ஆர்டிஐ போட்டு நான் கேட்டிருக்கேன். நீங்க வந்து இந்த நீட் தேர்வு சம்பந்தமான மசோதாக்கள் தொடர்பாக நீங்க யாருக்கிட்ட ஆலோசனை நடத்துனீங்க? லா மினிஸ்ட்ரியில நடத்துனீங்களா, ஏதாவது எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில நடத்துனீங்களா, இல்ல ஏதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எஜுகேஷனல் லிஸ்ட் கிட்ட நடத்துனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் மாளிகை இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொத்தத்தையும் டிரான்ஸ்பரன்சி எதிர்பார்க்குது இல்ல. கவர்னர் மாளிகையில இருந்து ஒரு பதிலுமே வரலையே, சொல்ல முடியாதுன்னு ஒரே வார்த்தையில. அதாவது கவர்னர் மாளிகை சார் நான் சொல்றேன் சார், இங்க பாருங்களேன். ஆமா, இந்த மாநிலத்தினுடைய வெளிப்படை தன்மையை உறுதிப்படுத்த வேண்டிய உயர்வான இடத்தில் இருக்கக்கூடிய இடம் அது. அவங்களுக்கு கடுகளவு நேர்மை இருக்குது அப்படின்னா நீங்க அந்த மசோதா குறித்து யாருக்கிட்ட கன்சல்ட் பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வியை நாங்க கேட்டோம். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால கேட்டோம், பதில் சொல்லல. இன்னைக்கு அதே கேள்வி இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் கேட்டுருச்சு. இவங்க பதில் சொல்லாம இருந்துருவாங்களா? அதுதான் சார். இப்ப வந்து நீங்க கேட்ட ஆர்டிஐக்கு பதில் சொல்லணும்னா கவர்னர் மாளிகை ஆர்டிஐல பதில் சொல்லலாமா வேண்டாமான்றது எனக்கே சந்தேகத்தை உண்டு பண்ணிருக்கு. பிரசிடென்ட் ஆபீஸ் சொல்லணும், பிஎம் ஆபீஸ் சொல்லணும், கவர்னர் என்ன பெரிய இதானே? இல்ல சார், பிஎம்ஓல இருந்து பதில் சொல்லலாம் சார். தேர் பவுண்ட். கவர்னரோ ஜனாதிபதியோ அவர்கள் வந்து ஆர்டிஐல இன்னும் வரல அப்படின்றது நான் பேசலாம் சார். உங்களுக்கு அது சரியா தெரியல. ஓகே, நம்ம ஒரு சின்ன பிரேக் அப்புறமேட்டு பேசலாம்.